எல்லா இடத்துலையும் நடந்த காலேஜு பல இடங்களில் இந்த ரெய்டு நடந்த இடத்துல டிஜிட்டல் இது டாக்குமெண்ட்ஸு, துண்டு சீட்டுகள், லெட்டரு, தனிப்பட்ட முறையில் அங்கங்கே பரிமாறப்பட்ட துண்டு சீட்டுகள் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அந்த துண்டு சீட்டில் ஒரு சீட்டில் வந்து எவ்வளோ பண பரிவர்த்தனைகள் அப்படின்ற ரீதியில் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா தகவல் இருக்குது. உறுதியாக வந்து இவர் வந்து கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கார். எப்படி டெண்டர்கள் கொடுக்கப்பட்டது, வாய்வழி உத்தரவுகளா, யார் இந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்றது, இது வந்து புதிதாக தொடங்கப்பட்ட ஷெல் கம்பெனியா அப்படின்ற ரீதியில், இது ஒரு ஷெல் கம்பெனி அப்படின்ற ரீதியில் தான் இது வந்து விசாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிகளை தொடங்குவது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, நெருக்கமான அமைச்சர்களுக்கும் இது வந்து ஸோ அந்த தொடர்ச்சியினுடைய இதுதான் இந்த இதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஐடி ரெய்டு நம்ம வந்து நவம்பர் 8, 2023 வந்து 22 கோடி ரூபாய் சைஸ்டு இன் ரெய்டு இன் ஏவா வேலுஸ் அசட்ஸ். ஸோ அசட்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி சேஸ் 22 ஐடி வந்து என்ன சொல்லுதுன்னா 22 கோடி சீஸ்ட் இன் ரெய்டு இன் டிஎன் மினிஸ்டர் ஏவா வேலு அசட்ஸ். அன்அக்கவுண்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, கணக்கில் வராத பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதாக வந்திருக்கு. 20 இடத்துல வந்து கிட்டத்தட்ட 35லேருந்து 50 ஆஃபீஸர்கள் வந்து ரெய்டை நடத்தியிருக்காங்க. ஸோ கரூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஒவ்வொரு திருப்பூரில் ஒரு லொக்கேஷன், கோயம்புத்தூரில் 2 லொக்கேஷனு, அது இல்லாமல் வந்து திருவண்ணாமலையில் வந்து 7 இடங்கள், சென்னையில் 4 இடம், கிட்டத்தட்ட 20 இடங்களில் வந்து இந்த மாதிரி ரெய்டுகள் நடத்தப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் இருந்ததுனால இப்போ இந்த ஜூன் 24ஆம் தேதி வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் வந்து நடைபாதையில் வந்து பிப்ரவரி 2023 கொடுக்கப்பட்ட டெண்டர்களை மேயர் பிரியா அவர்கள் ஆர்டர் போட்டதில் வந்து கிட்டத்தட்ட 10% எக்ஸஸாகவே, 10லேருந்து 15, 20% வந்து எக்ஸஸாகவே நடைபாதையில் வந்து ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் அபிராமிபுரம், ராஜாண்ணாமலைபுரம், டி நகர், இந்த மாதிரி பகுதிகள்லாம், அதுவும் வந்து 284 கோடி ரூபாய் டெண்டர் அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ண சொல்லி விஜயனுடைய அரசாங்கமானது உத்தரவிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் வந்து ஒரு 24 கோடி ரூபாய் வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 3.23 வந்து போடப்படாத சூழ்நிலையில் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஆட்சி மாறும் சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரச்சனை விஸ்வரூபம் ஆகுது, எஃப்ஐஆர் போயிடுச்சு, ஏவா வேலு மேலேயும் ஒரு 7 துறை சார்ந்த அதிகாரிகள் மேலே எஃப்ஐஆர் வந்துருச்சு அப்படின்ற மார்ச் துணை இருந்திருப்பாங்க அப்படின்ற ரீதியில் அதிகாரிகள் யாரெல்லாம் அவங்க நெட்வொர்க்கை பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து இதில் பிடிபடுவாங்க. முன்னாள் அதிகாரிகள், இன்னாள் அதிகாரிகள் எல்லாரும் பிடிபடுவாங்கன்றது தான் விஷயம். ஸோ ஆகையினால் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் பணமாக பிடிக்கப்பட்டது. ஏதோ ஒரு துண்டு சீட்டு வந்து ஒரு மஞ்சப்பட்டியில், ஒரு காருக்குள்ளே இருக்குது ஒரு மஞ்சப்பட்டியில், ஒரு ஊர் சைடில் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். தற்போது ஏவா வேலு அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவருடைய சொந்தமான இடங்களில் வந்து சோதனை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறது ஓரளவு மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க. இதற்கு பின்னணியில் யாருக்கும் தெரியாத சில எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அந்த விஷயங்கள் என்ன சார்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று என்னோட கருத்துக்களை சமர்ப்பிக்கிறேன். அதாவது ஏவா வேலு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட டெண்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு மார்ச் 22, அதாவது மார்ச் 2022 வந்து ஒரு டெண்டர் வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த டெண்டர் வந்து சங்கரானந்த் இன்ஃப்ரா
அப்படின்ற கம்பெனிக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முதல் கட்டமாக அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3,23,00,000 கொடுக்கப்படுகிறது. அந்த 3,25,00,000 கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டே இப்போ அதாவது அந்த ரோடே போடலை, சும்மா காசை மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து போடப்படாத ரோடுக்கு வந்து எதுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. மார்ச் 2022 இது 22 ஏப்ரலில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 25 தேதியில் இது கொடுக்கப்படுகிறது. இது ஊழல் நடந்திருக்கு, இந்த இதுவே போடப்படலை அப்படின்றது தான் எஃப்ஐஆர். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து மார்ச் 23. இப்போ இந்த 2026 வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டதாக தகவல் சொல்லுது. ஏற்கனவே வந்து இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போயிட்டு அறப்போர் இயக்கம் வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது மட்டும் நம்பாடு ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீமில் போடக்கூடிய ரோடுகளுக்கு கிட்டத்தட்ட 1.9 லட்சம் 90 லட்சம் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதில் இந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா அது இல்லாமல் துறை சார்ந்த ஜேஇ, ஏஇ, இ, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து ஏவாவேலோட பரிச்சயம் உள்ள இப்போதைக்கு ரிட்டையர் ஆகியிருக்காங்க. அவங்களாம் பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் இவங்கெல்லாம் வந்து இந்த கான்ட்ராக்டுக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் ரெய்டுகள் வந்து அங்கங்கே நடந்த பழனியில் ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியரோட வீட்டில் வந்து ரெய்டு நடத்தப்பட்டிருக்கு. 20 இடத்துல வந்து கிட்டத்தட்ட 35லேருந்து 50 ஆஃபீஸர்கள் வந்து ரெய்டை நடத்தியிருக்காங்க. ஸோ கரூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூரில் ஒரு லொக்கேஷன், கோயம்புத்தூரில் 2 லொக்கேஷனு, அது இல்லாமல் வந்து திருவண்ணாமலையில் வந்து 7 இடங்கள், சென்னையில் 4 இடம், கிட்டத்தட்ட 20 இடங்களில் வந்து இந்த மாதிரி ரெய்டுகள் நடத்தப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் இருந்ததுனால இப்போ இந்த ஜூன் 24ஆம் தேதி வந்து அதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர்ஸ் வந்ததுனால நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். போன இதில் என்ன பேசியிருக்கோம், இந்த சப்ஜெக்ட் என்னென்னா நம்ம ஃபைல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்களுக்கு. கடந்த ஆட்சியில் யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஃபைல்கள் கூட என்னென்ன துறை ரீதியாக என்னென்ன ஊழல்கள் நடந்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது யார் நம்ம இப்போ எம்பி ஆகிருக்கார்ல, ராஜ்யசபா எம்பி காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக, கிரீஷ் சோடங்கர் மூலியமாக காங்கிரஸில் இருக்க முக்கிய புள்ளி யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபைலை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்ததாக தகவல் வந்ததை நம்ம போன இதில் பேசினோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ இது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் வந்து கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் வந்து நடைபாதையில் வந்து கடந்த 23 பிப்ரவரி 2023 கொடுக்கப்பட்ட டெண்டரில் மேயர் பிரியா அவர்கள் ஆர்டர் போட்டதில் வந்து கிட்டத்தட்ட 10% எக்ஸஸாகவே 10லேருந்து 15-20% வந்து எக்ஸஸாகவே நடைபாதையில் வந்து ஊழல் நடந்திருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் அபிராமிபுரம், ராஜாண்ணாமலைபுரம், டி நகர் இந்த மாதிரி பகுதிகள்லாம் அதுவும் வந்து 284 கோடி ரூபாய் டெண்டர் அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்டாப் பண்ண சொல்லி விஜயனுடைய அரசாங்கமானது உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதான் நம்ம சொன்னதனுடைய தொடர்ச்சி தான் இது. வேலுவனுடைய விஷயம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே பேசினோம், அவரோட காலேஜை ஒட்டி ஒரு ஹைவே வந்து டைவர்ட் பண்ணி அந்த காலேஜை கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் நம்ம கடந்த இதில். இந்த வந்து என்ன சொல்கிறது, அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படின்ற ரீதியில் பேசணும் நம்ம. ஸோ அந்த காலேஜை பற்றி தான் நேற்று வேலு அவர்களும் பேட்டி கொடுக்குறாரு. காலேஜ்லேயும் போய் ரைடு பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலையில். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேலு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் வந்து ஒரு 24 கோடி ரூபாய் வந்து இதில் ஊழல் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 3.23 வந்து போடப்படாத சூழ்நிலையில் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த ஆட்சி மாறும் சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை விஸ்வரூபம் ஆகுது, எஃப்ஐஆர் போயிடுச்சு, வேலு மேலேயும் ஒரு 7 துறை சார்ந்த அதிகாரிகள் மேலே எஃப்ஐஆர் வந்துருச்சு அப்படின்ற மார்ச் 26 வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அறப்போர் எல்லாம் வந்து தொடர்ந்து இப்போ வந்து அறப்போர் மறுபடியும் வந்து துறை சார்ந்த அமைச்சரிடம் வந்து இது கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைல்கள் கிட்டத்தட்ட 41 துறை சம்பந்தமான ஃபைல்கள் வந்து அறப்போர் வந்து கொடுத்துருக்கு விஜய் அரசாங்கத்துக்கு. அதில் ஒரு ஃபைல் இது. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூசி மொழிவே அந்த இடத்துல ரோடை போட்டிருக்காங்க அவசர கதியில்.
இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏப்ரல் மே தொடக்கத்தில் வந்து இது நடந்திருக்கு. ரிசல்ட் வரும்போதும் வந்து ரோடு போட்டப்பட்டதாக தகவல்கள் வருது. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் அங்கே ரோடை வந்து பூசி மொழிவிருக்காங்க அந்த ரோடுகளில். அதில் வந்து அளவு பார்த்ததில் இதெல்லாம் வந்து பொய்யா டம்மியாக ஏதோ ரோடை போட்டு கணக்கை காமிச்சிருக்காங்க அப்படின்ற ரீதியில் வந்து அங்கங்கே ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ் இவருக்கு யாரெல்லாம் வந்து துணை இருந்திருப்பாங்க அப்படின்ற ரீதியில் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் அவங்க நெட்வொர்க்கை பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து இதில் பிடிபடுவாங்க. முன்னாள் அதிகாரிகள், இன்னாள் அதிகாரிகள் எல்லாரும் பிடிபடுவாங்கன்றது தான் விஷயம். ஸோ ஆகையினால் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் பணமாக பிடிக்கப்பட்டது. ஏதோ ஒரு துண்டு சீட்டு வந்து ஒரு மஞ்சப்பட்டியில், ஒரு காருக்குள்ளே இருக்க ஒரு மஞ்சப்பட்டியில் ஒரு ஊர் சைடில், அவர் எந்த ஊர், ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, ஏதோ ஒரு பட்டின்னு சொன்னாங்க. அந்த ஊரில் போய் ரெய்டு, அவர் வீடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து கிராம பகுதிகளில் அங்கே தான் ஓட்டு போட்டிருக்காரு. அவரே சொல்கிறார் அந்த பேட்டியில். அந்த ஓட்டு போட்ட கிராமத்து பகுதியில் இருந்த வீட்டில் வந்து ரெய்டு நடந்ததில் ஒரு காரில் மஞ்சப்பெட்டியில் ஒரு இதை எடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு, டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸு எல்லா இடத்துலையும் நடந்த காலேஜு பல இடங்களில் இந்த ரெய்டு நடந்த இடத்துல டிஜிட்டல் இது டாக்குமெண்ட்ஸு, துண்டு சீட்டுகள், லெட்டரு, தனிப்பட்ட முறையில் அங்கங்கே பரிமாறப்பட்ட துண்டு சீட்டுகள் இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அந்த துண்டு சீட்டில் ஒரு சீட்டில் வந்து எவ்வளோ பண பரிவர்த்தனைகள் அப்படின்ற ரீதியில் ரிப்போர்ட் வந்திருக்கிறதா தகவல் இருக்குது. உறுதியாக வந்து இவர் வந்து கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கார் அப்படின்ற ரீதியில் தான் இப்போது என்னென்னா, அந்த பிடிப்பட்ட ஆதாரங்கள் கம்ப்யூட்டர் மூலியமாகவோ லேப்டாப் மூலியமாகவோ டிஜிட்டல் பென்ட்ரைவ் இதெல்லாம் பிடிக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்துக்கொண்டு உறுதியாக 50 லட்சம் ரூபாயும் பிடிச்சிருக்காங்க. 40 ஏதோ 50 பிடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அந்த பிடிப்பட்ட பணத்தை வைத்துக்கொண்டு அது வந்து எக்ஸஸ், கேஷ் இன் எக்ஸஸ் அப்படின்ற ரீதியில் இவ்வளோ பணம் எப்படி இவருக்கு வந்தது, அந்த துறை சார்ந்த அதிகாரி, ரிட்டையர்டு அதிகாரி வீட்லேயே அது யார் வீட்லேயே பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இது வந்து மர்மம் இருக்குது. இவருக்கு டைரெக்டாக தொடர்பில் இருக்கிறவர், அவரோட ஃபோன் கால் ரெக்கார்டெல்லாம் வெரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. வெரிஃபை பண்ணும்போது பிடிபடுவார் அப்படின்ற ரீதியில் தான் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம இந்த ஏதோ ஒரு இடி இப்போ வந்து இந்த ஒரு இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி இதில் ஸ்கேம் நடந்த விஷயத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ஆர் ஷீட்டு, அது என்ன சொல்லுவாங்க, ஓஎம்ஆர் ஷீட், அதெல்லாம் கூட வெரிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்து இதுலேயும் வரும். கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எப்படி டெண்டர்கள் கொடுக்கப்பட்டது, வாய்வழி உத்தரவுகளா, யார் இந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்றது, இது வந்து புதிதாக தொடங்கப்பட்ட ஷெல் கம்பெனியா அப்படின்ற ரீதியில், இது ஒரு ஷெல் கம்பெனி அப்படின்ற ரீதியில் தான் இது வந்து விசாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிகளை தொடங்குவது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, நெருக்கமான அமைச்சர்களுக்கும் இது வந்து பாரம்பரியமான ஒரு வழக்க முறை தான். அது ஷெல் கம்பெனியை தொடங்குவாங்க. ஷெல் கம்பெனினா ஒரு இப்போ நம்ம வந்து இப்போ இந்த எஸ்என்ஜே ஜெயமுருகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்கேம் இதே மாதிரி தான் ஐடி ஆளுங்கெல்லாம் போய் ரெய்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ஒரே பில்டிங்கில், எஸ்என்ஜே பில்டிங்கில் பல கம்பெனிகளுடைய அட்ரஸ் இருக்குது. அது வந்து ஆப்ரேட்டாக ஆகாது. ஒரே ஒரு ஆள் இருப்பார், 2 ஆள் இருப்பாங்க அந்த கம்பெனிக்குள்ளே. ஒரு ஆப்ரேஷன் இருக்காது, ஒரு ஃபைலும் இருக்காது, ஆனால் பண பரிவர்த்தனைகள் மட்டும்தான். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த இடத்த ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு வீடை எடுத்து வாடகைக்கு எடுத்து உட்காந்துக்குவாங்க. 2 பேர் 3 பேர் வருவாங்க. அந்த பண பரிவர்த்தனைலாம் பொட்டி போவோம், பொட்டி வரும், இதுதான் நடக்கும். டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னாங்க, இந்த என்னது சிகப்பு பூதம் அப்படின்ற ஆஃபீஸில் தான் நிறைய பண பரிவர்த்தனைகள் நடந்தது அப்படின்ற விஷயம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இவர் கூட விஜயகாந்த் கூட சொல்லிடுவார், அது என்னப்பா சிகப்பு பூதம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் ஒரு இதில், ஒரு மேடையில் கூட. அந்த ஆஃபீஸில் கூட அந்த மேனேஜர் தான் எல்லாம் டிசைட் பண்ணுவார் ஒரு சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி வந்து ஷெல் கம்பெனிகள், இது வந்து ஒரு கம்பெனி சிகப்பு பூதன்றது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு டம்மி ரிஜிஸ்ட்ரேஷனை எம்எஸ்எம்இ மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஷெல் கம்பெனி டிரான்சாக்ஷன் மட்டும் நடக்குவாங்க, பண பரிவர்த்தனைகள். அதாவது இப்போ இந்த லஞ்சம் வாங்குறது, வைக்கிறது, இதெல்லாம் போகிறது வரதெல்லாம். ஸோ இது வந்து இதுக்கான அடிப்படை, இந்த ரெய்டுக்கான அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து பல தடவை வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரெய்டு நடந்திருக்கு. யாருக்கு? நம்மளுடைய ஏவா வேலு அவர்களுக்கு. ஸோ அந்த ரெய்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து நடந்த ரெய்டுகளினுடைய தொடர்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்.
ஸோ அந்த தொடர்ச்சியினுடைய இதுதான் இதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஐடி ரெய்டு நம்ம வந்து நவம்பர் 8, 2023 வந்து 22 கோடி ரூபாய் சைஸ்டு இன் ரெய்டு இன் ஏவா வேலுஸ் அசட்ஸ். ஸோ அசட்ஸில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடி சேஸ் 22 ஐடி வந்து என்ன சொல்லுதுன்னா 22 கோடி சீஸ்ட் இன் ரெய்டு இன் டிஎன் மினிஸ்டர் ஏவா வேலு அசட்ஸ். அன்அக்கௌண்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு, கணக்கில் வராத பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதாக வந்திருக்கு. அதனோட தொடர்ச்சி தான் இதெல்லாம் நடக்குது. ஏற்கனவே நம்ம டாஸ்மாக் ஸ்கேம் கூட அப்படி தான், அந்த எஸ்என்ஜேனுடைய ஆப்ரேஷன்ஸ் மூலிமா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். அதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பெரிய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் அங்கே வந்து 7 கோடி ரூபாய் கேஷை பிடிச்சிருக்காங்க. கேஷ் ஆக்ரானில் ரெய்டு நடந்தது, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஏவா வேலு வீட்லேயும் அதே நேரத்தில் அந்த ஆஃபீஸ்லேயும் ஒரு ரெய்டு நடந்தது. இதனுடைய தொடர்ச்சி 40 அது வந்து ஐடி ரெய்டு. அப்போ வந்து 7 நவம்பர் 2023 நடந்தது இந்த விஷயங்கள்லாம், புரியுதுங்களா? அப்போ வந்து என்னென்னா அருணை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அருணை இன்ஜினியரிங் காலேஜ், ஜீவா வேலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கரண் ஆர்ட்ஸ் காலேஜ், அதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து ரெய்டு நடந்திருக்கு, ஐடி ரெய்டு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 21 வந்து அப்போ வந்து ரெய்டு நடந்திருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை ஐடி ரெய்டு நடந்ததில். இடியும் வந்து ரெய்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஏவா வேலு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெய்டுகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நவம்பர் 2, 2023 வந்து ஐடி ரெய்டு நடக்குது, இடி ரெய்டு நடக்குது. ஏவா வேலு வீடு தான் வந்து தொடர்ச்சியாக வந்து டார்கெட் பண்ணி ரெய்டுகள் அப்போ நடந்ததனோட நீட்சி தான் இதனோட தொடர்ச்சி தான். அதனோட லிங்க்கு அங்கேருந்து புள்ளியை வரைஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பார்ட். இதனோட தொடர்ச்சி இன்னும் நிறைய வரும் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து நேரடியாக மறைமுகமாக மற்ற திமுகவினுடைய குடும்பம் இன்வால்வ் ஆகிருக்கா, தலைமை குடும்பம் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் போவோம் புள்ளி. ஸோ அவர்களுக்கு என்ன தொடர்பு, எங்கேருந்தெல்லாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இப்போ கூட அவங்களுக்கு ஷேர் போயிருக்குமா? கண்டிப்பாக போகாமல் என்ன நடக்கும்? அதான பார்ட்டி ஃபண்டு. இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ இவரு கேட்டார், உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள், ஏதாவது எதிரி கட்சி தலைவர், எதிரி கட்சி தலைவர், யாருக்கு எதிரி? மக்களுக்கு எதிரி கட்சி தலைவர் வந்து கேட்டார், இது எந்த கட்சியின் பேரில் வந்து நான் சொல்கிறேன், இது திமுகன்ற கட்சிக்கு கொடுக்கப்பட்ட பார்ட்டி ஃபண்டு தான், இதில் என்ன ஒளிவு மறை இருக்குது, என்ன இருக்குது? மக்களுக்கு வாயில் வரதெல்லாம் திமுகன்னு தான் சொல்கிறான். இதில் என்ன புதுசாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அவர் பார்ட்டி ஃபண்டு யாருக்கு போயிருக்கு? கட்சியினோட பேரை சொல்லுங்க, ஆதாரம் இருந்தால் ப்ரூஃப் பண்ணுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். கட்சியினோட பேர் என்ன சார்? மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வாயை திறந்தா டீ கடையில் போய் நின்னீங்கன்னா சொல்லுவான். கட்சி பேர் என்ன? புதுசாக என்ன கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க? இவர் என்னது, அவர் மதிமுகலேருந்து பிரிஞ்சு போனார், மல்லை சத்யா அவனோட கட்சியை திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அந்த கட்சி பேரை அவர் சொல்லுவாங்க? என்ன சார் இது முட்டாள்தனமாக இருக்குது இவங்க கேட்குறது. கட்சி பேரை சொல்லணும்னா கட்சி பேரை சொல்லுவாங்களா? இதில் அவங்களுக்கே புரிய வேணாமா? இதில் என்ன ட்ராமா? நீங்கள் வந்து அதாவது சட்டசபையில் வந்து அது போக வேண்டாம், அந்த டாபிக் நம்மளது அது கிடையாது. உறுதியாக போகிறதுனால தான் இந்த ரெய்டே நடந்திருக்கு. அதான் அவர் சொல்கிறார்ல, விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தொடவும் விட மாட்டோம், என்ன தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. அதுதானே பாயிண்ட்டு. தொட்டவங்களும் விடமாட்டோன்னா என்ன அர்த்தம்? அந்த தலைமை குடும்பம் வந்து ஈடுபட்டிருக்கு அப்படின்றது ரீதியில் தான் எல்லாமே. காங்கிரஸ் வந்து உறுதியாக வந்து ஃபைலை கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? திமுகவினோட அட்டகாசத்தை இங்கே வந்து அடக்கணும், மறுபடியும் காங்கிரஸினுடைய கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்றது லோக்சபா தேர்தலை நோக்கி பயணம் பண்ணி பண்ணுறாங்க இங்கே. அதுக்காக தான் இதெல்லாம் இந்த ஃபைல்கள். இப்போ எப்படியாவது இப்போ அதிமுக கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. 6 எம்எல்ஏ வெளியே போயிட்டாங்க. இப்போ சிவே சண்முகம் ஐயா மட்டும்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா, இப்படி விரலை கையை வச்சுக்கிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ண போகிறான்னு யாருக்குமே தெரியல. பாவம் மக்கள், அந்த மயிலம் மக்கள், ஏற்கனவே விழுப்புரத்தில் இருக்க மக்கள் பாவம், இப்போ மயிலத்தில் இருக்க மக்கள் பாவம்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து ரிசைன் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கு முகமாக போயிட்டே இருக்குது. இப்போ திமுக வந்து அடக்கணும். அதுக்கு அடக்கிறதுனா இதெல்லாம் பண்ணாதான் நடக்கும். மேலேருந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. யார்? நிர்மலா சீதாராமன் அம்மையார். துறை ரீதியாக, நிர்வாக ரீதியாக அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும், மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும்னா இடி ஐடி எல்லாம் வந்து உள்ளே வருவாங்க.
டிவிசிஏ மட்டும் இல்லை, டிவிசிஏ என்ன பண்ணுன்னா சிபிஐக்கு ஒப்படைக்கும் வழக்குகளை. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வழக்குகளாக இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கை சிபிஐ எடுக்க போகுது. டிரான்ஸ்ஃபார்மரில் நடந்த ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், அவர் என்ன சொன்னார், ரெவன்யூ லாஸ் எதுவுமே கிடையாது, ரெவன்யூ டெஃபிசிட்டை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது பற்றாக்குறையை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து அவர் ஊழலே இல்லைன்றார். யார்? செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார் இல்லையா எலெக்ஷன் நேரத்தில், அதில் என்ன ஊழல் நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விலை அதிகமாக இருக்குது, விலைவாசி ஏறி போச்சு அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி ஒரு 10 ரூபா விற்ற டீ வந்து இன்றைக்கி என்ன ஆச்சு, 12 ரூபா 15 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. வடை வந்து 10 ரூபா இப்போ 12 ரூபா ஆகி போச்சு. அந்த ரீதியில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் விலையும் ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறார் ஒரு கதையை. இந்த கதையெல்லாம் சொல்லி 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 என்ன ஆகுதுன்னா, ஊழல் நடந்திருக்கு. உறுதியாக ஏவா வேலு மீது நடத்தப்பட்ட ரெய்டானது வந்து இது வந்து தொடக்கம்தான், தொடர்ச்சியாக இது நடக்கும் அப்படின்ற ரீதியில் இது போயிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார், நன்றி. நேரத்துக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.